pleasure and honor for me to be here today. நன்றி, உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Our Honorable Minister Ramalingam Chandrasekaran, கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, Dr. Bhavananda Raja, வைத்திய கலாநிதி பவானந்த ராஜா அவர்களே, custodian of this very important Kovil temple, இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற மதுகுருமார்களே, all others representing NPP on this stage today, ஏனைய NPP உறுப்பினர்களே, and dear friends from Karinagar. மதிப்புக்குரிய கார்நகர் மக்களே, அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். First of all, let me tell you what an honor it is and what a privilege it is to be standing here before you and to be able to talk to you. நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன். உங்கள் முன்னிலையில் பேசுவதற்காக நான் மிகவும் கொடுத்து வைத்ததாக நான் உங்களை பார்க்கின்றேன். I feel very blessed today. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். Before I came here, I was at another Kovil in Kankasanture. நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னர் நான் இன்னொரு கோவிலுக்கு போயிருந்தேன். அது காங்கேசந்துறை மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலுக்கு. That was a very special moment for me. அந்த நிகழ்வானது எனக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. Because I learned about the history of that Kovil as well. அந்த கோவிலுக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து நான் அந்த கோவிலுடைய விசேஷத்தினை முக்கியத்துவத்தினை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. And the country and its leaders were blessed at that temple ceremony today. அந்த கோவிலுடைய நிகழ்ச்சியில் இந்த நாட்டினுடைய தலைவி என்ற வகையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். And then I came here. அதை தொடர்ந்து நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். And received another blessing. இதுவும் ஒரு எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So I feel truly honored and privileged to have received all these blessings from so many historical and important temples and custodians. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்ததை தொடர்ந்து நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியினையும் நான் உணர்ந்து கொள்கின்றேன். This is the beauty of our country. இதுதான் இந்த நாட்டினுடைய அழகு. That we have so much, such a rich tradition, such a rich history that all of us can be enriched from. இந்த மக்களானவர்கள் பாரிய ஒரு நல்ல நாகரிகத்தினையும் நல்ல பண்பாட்டினையும் நல்ல கலாச்சாரத்தினையும் எனக்கு வழங்கியிருக்கின்றனர். This is what we need to protect for our future generations. இந்த பண்பானது எதிர்காலத்திலேயும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். And as a government, we are determined to make sure that future generations also get to enjoy the blessings of places like this, but also to experience the culture that is protected here. நான் அரசாங்கத்தின் சார்பிலும் நான் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற படியாலும் இந்த பண்பாடானது இந்த கலாச்சாரமானது எதிர்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்வதற்கு எமக்கு பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். So once again I thank you for this privilege and this great honor. நான் மீண்டும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற குருமகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். While sitting on the stage, I also learned a lot about this village, this place, this site. இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் பல்வேறுபட்ட அனுபவங்களையும் பல்வேறுபட்ட உணர்வுகளையும் நான் உணர்ந்துள்ளதாக காணப்படுகின்றேன். I have to say that the information I received made me a little upset. நான் இந்த மண்ணினுடைய ஒரு பாரம்பரியத்தினை ஒரு கலாச்சாரத்தினை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது I learned that in 1977 there were around 80,000 people living in Karinagar. 1977 ஆண்டு காலப்பகுதியில் இந்த மண்ணிலே 80,000 மக்கள் வாழ்ந்ததாக எனக்கு புள்ளிவிவரம் கிடைத்திருந்தது. Today there are only 10,500. ஆனால் இன்று 2000 மக்களே இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. So where are the rest? Sorry, ஆனால் இன்று 10,000 மக்கள் இருப்பதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருந்தது. மன்னிக்கோ. Then I also learned that some of jaffnas
and some of Sri Lanka's and perhaps of the diaspora's richest, wealthiest, best educated people come from Karayanagar. எஸ், இந்த மண்ணிலிருந்து புலமை வாய்ந்த கல்வியாளர்கள், செல்வ செழிப்பாளர்கள் இந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மீண்டும் இங்கே வருவதற்காக ஆவலாக காத்திருக்கிறார்கள். That is wonderful. அது வந்து மிகவும் மகிழ்ச்சியான விடயம் எனக்கு. But the problem is that they had to leave Karayanagar in order to be educated, become wealthy and make something of their lives. அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு சரியான கல்வி, சரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். So what about all those people who couldn't leave? ஏனைய மக்கள் வந்து அந்த வசதியை பெற்றுக்கொண்டா நான் கருதவில்லை. Are they not citizens of our country also? இப்படிப்பட்ட மக்கள் எமது நாட்டிலே இருக்கிறார்களானே? Should they not have the same rights and privileges as everyone else? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் போதிய அளவு உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கக்கூடியதாக நான் ஏற்படுத்துவேன். Because I am interested in education, I asked a few questions about this level of about this access to education in Karayanagar. எனக்கு சிறப்பாக கல்வியில் பாரிய அனுபவமும் அக்கறையும் இருக்கிறது. ஆகவே உங்களிடத்தில் நான் சில வினாக்களை கேட்க இருக்கின்றேன், கல்வியினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களிடம். Then I became even more upset. Yes, அது எனக்கு மிகவும் சிக்கலாக காணப்பட்டது, பிரச்சனையாக இருக்கின்றது. Because I learned that there are only 2 schools offering A-level sub-streams here. நான் இந்த காரநகரிலே 2 பாடசாலைகள் மட்டும்தான் A-லெவலை கொண்டிருப்பதாக நான் அறிந்திருக்கின்றேன். And that even in those A-level streams there are often only about 2 teachers. இந்த A-லெவல் பாடசாலைகள் வந்து 2 ஆசிரியர்களை கொண்டு இயங்குவதாகவே எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. That after the grade 5 scholarship, all the children who pass the grade 5 scholarship leave Karayanagar and go to Jaffna for their further education. இந்த காரணிகள் இருந்து 5ஆம் ஆண்டு பிரமை பரீட்சையில் பாஸ் பண்ணுகின்ற மாணவர்கள் இந்த மண்ணை விட்டு நகரப்புறங்களுக்கு செல்வதாகவே நான் உணர்ந்து கொள்கின்றேன். So that means that for all of these years there have been governments, there have been presidents, there have been national governments, parliamentarians representing this area, there have been local governments, there have been provincial governments. But what have they done in terms of uplifting the education of the people of Karayanagar? ஆனால் இந்த மண்ணிலிருந்து 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை பாஸ் பண்ணுகின்ற பிள்ளைகள் இந்த மண்ணை விட்டு வெளியே செல்கின்றது. ஆகவே இந்த மண்ணிற்கு இந்த அரசாங்கம், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அவருடைய பங்களிப்பு என்ன? அவரை விட்டு தவறினால் தான் இது இடம்பெறுகின்றது இல்லையா? As people living in the south, as people from the south, one of the things we know and learn about the north, particularly about the Jaffna Peninsula, is people's love for education. Yes, ஆமாம். இந்த மக்களை பற்றி தென்பகுதி மக்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் இந்த மக்களை வந்து நேசிக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை. We know that education is a priority. People value education and people see education as a path towards mobility, prosperity and doing well in life. That being educated is something very important. ஆகவே உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியும். கல்வியினூடாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை, எங்களுடைய மேம்பாட்டினை, நம்முடைய பொருளாதாரத்தினை எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாங்கள் கல்வியின் மீது பாரிய அக்கறையினை செலுத்த வேண்டியவர்களாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். But it is clear that the people of this part of the country have been deprived of their right to a quality education, not just for 1 or 2 years, but for decades that this has been going on. ஆகவே எமக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வியானது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது, எனக்கு மிக கல்வியிலே அக்கறை இருக்கின்றது. ஆகவே இந்த நீண்ட ஆண்டாண்டு காலமாக எமது கல்வித்துறையில் ஏற்பட்ட மீட்சியின் காரணமாக எமது மக்களானது பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து முன்னேற்றம் அடையாத நிலைமையை காணப்படுகின்றார்கள். How is that acceptable? நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது? Then I also learned நான் இதிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்கின்றேன்.
that there is a water problem here. இங்கே நீர் தட்டுப்பாடு அல்லது நீர் பிரச்சனை இருக்கின்றதாக நாங்கள் உணர்ந்து கொள்கின்றேன். That is also a basic need. இது அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கு அடிப்படை பிரச்சனையாக காணப்படுகிறது நீர். Access to clean water is not a luxury. அதாவது சுத்தமான நீர் கிடைக்காமல் இருப்பது மிகவும் கவலையானது. சுத்தமான நீர் என்பது மிகவும் ஆடம்பர பொருள் அல்ல. It's a basic fundamental right. இது அடிப்படை அடிப்படை மக்கள் உரிமையாக இருக்கின்றது. I learned that people here have to pay 1 rupee and 20 cents per liter. Yeah, 1 rupee and 20 cents per liter to obtain clean water. அவங்க சுத்தமான நீரை பெறுவதற்கு ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் 20 சதம் செலுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். That water has to be brought from Bowsers from the mainland. ஆகவே இந்த நீரானது பவுசரின் மூலமாக இந்த மக்களுக்கு இன்னொரு பிரதேசத்திலிருந்து கொண்டு வருகின்றது மிகவும் கவலையான விடயம். That various projects that were initiated to provide drinking water to this area never got completed or were not even started because of corruption. ஆகவே பல்வேறுபட்ட திட்டங்கள் இந்த மக்களுக்கு நீர் வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களானவை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தாதபடியால் மக்கள் இன்னும் நீருக்கான தட்டுப்பாட்டினை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் அறிவேன். Then I also learned that the roads, transport, all of this has been neglected. ஆகவே இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த வீதி போக்குவரத்து அந்த அடிப்படை பிரச்சனைகளானவை முற்றாக செய்து தரப்படவில்லை. இது அடிப்படை தேவை. இதனை சீர் செய்ய வேண்டியது எமது கடமையாக இருக்கிறது. That is also a basic right. இது அடிப்படை உரிமை. இது சலுகை அல்ல, இது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமை. Basic right to have access to public transport, to have access to good quality roads. ஆகவே உங்களுடைய அடிப்படை உரிமை இருக்கிறது தெரியுமா? அதாவது தரமான போக்குவரத்து, தரமான சேவைகள், அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது உங்களுடைய உரிமை, அது சலுகை அல்ல. It is 16 years since the war ended. யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்துள்ளது. So yes, we can say yes, there was a war, so this part of the country would lag behind when it comes to things like basic things like roads, education. Okay, there's an impact of the war. நான் ஏற்றுக்கொள்கிறேன். யுத்தம் முடிவடைந்தது. யுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் கவனிக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டார்கள் யுத்தத்தின் காரணமாக. ஆனால் யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த நிலைமையானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். But that's 16 years ago. 16 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. What happened between then and now? யுத்தம் முடிவது 16 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Why couldn't these basic issues why are they still not addressed? ஏன் இந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை? So this is where local government becomes so critically important. ஆகவே இதனால நான் குறிப்பிடுகிறேன், உள்ளூராட்சி சபைகளானவை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். These are all issues that have to be dealt with by local government authorities. இந்த அடிப்படை பிரச்சனைகளானவை இந்த உள்ளூராட்சி சபைகளின் மூலமாகத்தான் தீர்க்கப்பட முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். As you know, about a month ago the NPP passed its first budget. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னராக NPP கவர்மெண்ட் ஆனது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. Large amounts of money for things like this, for education, for road, for building schools, for infrastructure, for public transport, for water, for health, all of this. Large amounts of money have been allocated to your local government councils. இந்த வரவு செலவு திட்டத்தில் எமது அரசாங்கமானது கல்வி, சுகாதாரம், போசாக்கு, மருத்துவ வசதி, தண்ணி வசதி போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அதிகளவான நிதியினை ஒதுக்கியுள்ளது. எமக்கு பெருமையான விடயமாக இருக்கிறது. But that money has to be spent wisely. ஆகவே இந்த மணியானது மிகவும் புத்திசாலித்தனமாக திறமையான முறையிலே செலவழிக்கப்படுகின்றது. Every cent of that money has to be spent on the projects that have been selected and identified. ஒவ்வொரு சதமும் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் செலவழிப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். So what does that mean? We need clean government, we need incorruptible people, we need honest people who are willing to sacrifice on behalf of the people who elected them at local government. ஆகவே இந்த அரசாங்கத்தினை தெரிவு செய்வதற்கு இந்த மக்கள் பாரிய அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சரியான தீர்வினை வழங்குவோம்.
Otherwise, we can allocate money from the budget, but that money will not trickle down to you if it is stolen on the way from Colombo to Jaffna or Colombo to Karinagar. ஆகவே இந்த பணமானது சரியான முறையில் செலவழிக்கப்பட வேண்டும். ஆகவே எமது அரசாங்க தீர்ப்புகள் மிகவும் மிகவும் ஊழல் அற்றவர்கள் அவர் சரியான முறையில் இதை செலவழிப்பார்கள். ஆகவே இது களவாடப்பட மாட்டாது. The people of this country made two extremely historic decisions in 2024. இந்த 2024 ஆண்டு இந்த மக்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். They cleaned the national government. அதாவது ஊழல் அற்ற ஒரு அரசாங்கத்தினை எமக்கு தந்திருக்கிறார்கள். They elected not only an incorruptible president, they elected a president who is taking strong action against corruption. இந்த மக்கள் ஊழலற்ற ஜனாதிபதியை மாத்திரம் தெரிவு செய்யவில்லை, அவர்கள் சரியான தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சரியான நடவடிக்கைகளை சரியான தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு தலைவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். The people of this country elected a president who has pledged to cut corruption, to reduce corruption, to reduce wastage and to really reduce excess expenditure in government. நீங்கள் தெரிவு செய்த தலைவரானவர் அவர் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஜனாதிபதியை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். Then about a month after you elected that president, you cleaned the parliament. ஆகவே அந்த ஜனாதிபதியை தொடர்ந்து நீங்கள் தெரிவு செய்த அடுத்தபடியாக பாராளுமன்றத்தை நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்கள். You elected 159 people who have pledged to uphold those same values. நீங்கள் தெரிவு செய்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆகவே அவர்கள் எந்தவித ஊழலற்ற ஒரு ஊழலற்ற உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். The NPP government is committed to consider public money as a responsibility, as something that has to be protected, not wasted, not vulnerable to any type of corruption. ஆகவே இந்த தெரிவு செய்யப்பட்ட NPP உறுப்பினர்களுக்கு ஒரு பாரிய கடமை இருக்கின்றது. ஆகவே இவர்கள் எந்தவித ஊழலற்றவர்களாகவும் மக்களுடைய முன்னேற்றத்துக்கான சகல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அது அவர்களுடைய முழுமையான பொறுப்பு. That is what you have elected us to do. அதுதான் நீங்கள் எம்மை தெரிவு செய்வதற்கான காரணம். Now we need that same political culture at the local government level. ஆகவே இந்த கல்ச்சரானது இந்த கலாச்சாரமானது உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். And we are very confident that you will select those people, that you will make that right decision, that you will make sure that the change to the political culture you made in 2024, you will deliver another historic decision on the 6th of May in 2025. எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கின்றது. 2024 நீங்கள் தெரிவு செய்த நல்ல தலைவர்களை போல் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கும் நீங்கள் நல்ல தலைவர்களை தெரிவு செய்கிறீர்கள் என்று சொல்லி நான் முழுமையாக நம்புகின்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. It's not only that. When the people of this country voted in 2024, you made another historic choice. அது மாத்திரமில்ல, 2024 ஆண்டுக்கு பிறகு இன்னும் ஒரு சரித்திர சாதனையை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன். You decided to put aside your differences on ethnicity, on caste, on class, on political affiliation. You put aside all of those differences and you put the country first. நீங்கள் தீர்மானியுங்கள், இந்த நாட்டுக்கு எப்படிப்பட்டவர்களை நீங்கள் தீர்மானிக்க போறீர்கள். அதாவது இந்த நாட்டினது முன்னேற்றத்திற்கு, அபிவிருத்திக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். You didn't make your choice based on whether that person came from your community, your religion, your caste. You didn't make a choice in that way. You selected the person you thought was best qualified to govern the country. ஆகவே உங்கள் தெரிவானது எந்தவித இனமோ கலாச்சாரமோ பண்பாடோ அதன் அடிப்படையாக கொள்ளாமல் நீங்கள் திறமையாளர்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள்.
You selected the people, the party that you believed had the best policies. ஆகவே நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட அவரது நல்ல கொள்கையினை, நல்ல திட்டங்களை, நல்ல தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். You selected the party that you trusted. உங்கள் தெரிவானது நம்பிக்கையுடையதாக இருக்க வேண்டும். That is why this parliament is historic. அதுதான் எமது பாராளுமன்றமானது இந்த 2024 ஆண்டானது மிகவும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. That is why this parliament has 159 members from a single party. First time. உங்களுக்கு தெரியுமா, முதல் தடவையாக வரலாற்றிலேயே 159 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி NPP கட்சி காணப்படுகின்றது. That is why in this parliament you have a government that has representatives from every district in this country. இதுதான் இந்த அரசாங்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களையும் உள்ளடக்கியான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. It represents everybody in this country. இந்த அரசாங்கமானது எல்லா மாவட்டங்களையும் பிரதிநிதிகளை கொண்ட அமைந்த ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது. This parliament is historic because it also has the most number of women ever elected to our parliament. இன்னும் ஒரு வரலாற்று சாதனை கொண்டிருக்கிறது. இந்த பாராளுமன்றமானது அதிகளவான பெண்களை கொண்ட ஒரு நாடாளுமன்றமாக முதன்முறையாக அமைந்துள்ளது என குறிப்பிடலாம். Right, so this parliament is historic for many reasons. இதற்கான பல்வேறுபட்ட காரணங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட முடியும். Who made that history? யார் இந்த வரலாற்று சாதனையை புரிந்தவர்கள்? The people of this country. இந்த நாட்டுடைய மக்கள். So we are very conscious, we are very aware of the trust that has been placed on us, the responsibility that we have taken on board and the expectations that people have of us. நாங்கள் பெருமை அடைகின்றோம், பாரிய பொறுப்புங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம், அதை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். We are extremely committed to deliver on the promises that we have made to you. நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். In our first year we had two priorities. இந்த முதல் வருடத்தில் எங்களுக்கு இரண்டு வகையான முன்னுரிமை காணப்படுகின்றது. I don't have to tell you how bad the economy was when we took the government, when we formed the government. எனக்கு இந்த பொருளாதாரமானது மோசமான நிலையினை குறிப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. So our first priority was getting the economy on a right track. முதலாவது எனது முக்கியத்துவம், எனது பரிந்துரை இந்த பொருளாதாரத்தினை சரியான முறையில் முன்னேற்றி கொண்டு போறதுதான். This is a very difficult task. இது மிகவும் சிக்கலான விடயம், எனக்கு சிக்கலான இலக்குவாக காணப்படுகிறது. Because on the one hand people were suffering from the economic crisis for many years. ஒரு பகுதியில் இந்த மக்களானவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பின்னடைவான நிலையிலே காணப்படுகின்றார்கள். So we had to give relief to the people. அந்த மக்களுக்கு நான் அதாவது ஆதரவினை, உதவிகளை வழங்க வேண்டும். But at the same time the economy was so badly managed, bad policy decisions, heavy corruption meant that our economy was extremely weak. ஆனா மற்ற பக்கத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதாரமானது மிக மோசமான ஊழல் நிறைந்த இந்த பொருளாதார பின்னடைவை கொண்ட ஒரு பொருளாதார நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். So we had to be very disciplined with our economy, not spend too much, be very careful in our expenditure, manage the economy as well as give relief to people. ஆகவே நாங்கள் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒழுங்கான பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது. So despite all these challenges, we think that in this budget we have been able to deliver many things for the people. இது எங்களுக்கு மிக சவாலாக காணப்படுகிறது. ஆக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு நாங்கள் முனைகின்றோம். We have allocated historic amounts of money for education, for health, for public infrastructure. இந்த வரலாற்றிலேயே கல்வி, சுகாதாரம், போசாக்கு போன்றவற்றிற்கு நாங்கள் அதிகளவான நிதியினை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த பாதீட்டில் all of this has a responsibility that comes down to the local government as well.
ஆகவே இந்த எங்களுக்கு மிகவும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்படும் மக்களுக்கு அந்த பிரதிநிதிகளுக்கு வந்து மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. கீழ் மட்டத்தில் இருந்து எல்லோருக்குமான பொறுப்பு இங்கே இருக்கிறது. That is why these local government elections are so crucial. ஆகவே எனவேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலானது மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. Once again I appeal to you to deliver the same historic decision you delivered last year at this year's election, at the local government elections also. மீண்டும் நீங்கள் 2024ஆம் ஆண்டு மேற்கொண்ட முடிவினை போன்று சரியான தீர்வினை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது. Then despite the difficulties we faced in the economy, we also gave the public sector a significant pay rise. ஆகவே இந்த பொதுத்துறைகள் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்க துறைகளானவை மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. அதை நாங்கள் சரி செய்வதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். Because we want to have a strong and efficient public sector. ஏனென்று சொன்னால் எமது பொதுத்துறைகளானவை அரசு துறைகளானவை மிகவும் திறமையான. Our teachers have to be motivated. இந்த ஆசிரியரானவர்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியரானவர்கள். Our police force has to be motivated. இந்த காவல்துறையானது மிகவும் வலுப்படுத்தப்பட வேண்டும். Our public officers in the divisional secretariat, district secretariat, they must be motivated to work. ஆகவே இந்த அரசு துறையில் காணப்படுகின்ற பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள், அரசாங்க அதிபர்கள் மற்றும் அரசாங்க செயல் உள்ளவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கு திறமைகளை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. So we have given the public sector a significant increase in their salary. எனவேதான் இந்த பொதுத்துறையில் இருக்கின்ற மக்களுக்கு ஊழியர்களுக்கு நாங்கள் அதிகளவான ஒரு சம்பளத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். Now they must deliver. அது இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது they must work for the people now. அவர்கள் இப்போது மக்களுக்கு அதிக சேவையை வழங்குகிறார்கள். No excuse. எந்தவித மன்னிப்பும் இல்லை இருக்கக்கூடாது. Because not only have we given them a pay rise, we have also made them independent. ஆகவே இவர்கள் மிகவும் சுயாதீனமாக எந்தவித கொடுப்பனைகளையும் தமது சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். They can work based on their conscience. எமக்கு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். They can do what is right. சரியானவற்றை செய்ய வேண்டும். Without any political pressure. கடமை செய்கின்ற பொழுது எந்தவித அரசியல் தலையீடுமின்றி அவர்கள் தமது கடமை சேவையை செய்ய வேண்டும். We will only put political pressure on them if they do not respond to the needs of the people. நாங்கள் அரசியல் தலையீடு செய்கின்ற பொழுது அந்த அரசு உத்தியோகத்தர்கள் வந்து சரியான சேவையை வழங்க மாட்டார்கள். And if they engage in corruption. மீண்டும் அவர்கள் அந்த ஊழல்களிலே மீண்டும் உள்ளுணர்வார்கள் அல்லது ஈடுபடுவார்கள். But we have given them the freedom and the independence to work properly. அதுதான் அவர்களுக்கு அந்த உத்தியோகங்களுக்கு நாங்கள் ஒரு சுயாதீன தன்மையினை எந்தவித அரசு தலையீடு இன்று இருக்கின்ற பொழுது அவர்கள் சரியான சேவையினை மக்களுக்கு வழங்குவார்கள். So we have worked towards restoring a strong, efficient public sector. ஆகவே எமது பொதுத்துறை ஊழியர்கள் வந்து மிகவும் சிறப்பான அதாவது வினைத்திறனான சேவையினை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். We had another priority. இன்னும் ஒரு முக்கிய தேவையை நாங்கள் செய்திருக்கின்றோம். Restoring democracy in the country. இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கு ஜனநாயக பண்பினை மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். Making sure that you have the opportunity, that your right to elect your representatives is fulfilled. ஆகவே உங்களுக்கு ஒரு சுயாதீன தன்மையான ஒரு உரிமை இருக்கின்றது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு சரியாக தெரிவு செய்கின்ற சரியான ஒரு நபரை நீங்கள் இந்த அரசியலுக்கு தெரிவு செய்ய வேண்டும். That is why within 6 months of our government we have held 3 elections. இந்த 6 மாதத்துக்கு நாங்கள் 3 வகையான தேர்தலை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். We have a 4th election also. நான்காவது தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். The provincial council elections. மாகாண சபை தேர்தல் கூட நாங்கள் வர இருக்கின்றது. That also we will hold as soon as possible. மாகாண சபைக்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கான முனைப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். But we also need to work. We can't also be going from election to election. ஆனால் நாங்கள் அவசரப்பட்டு தேர்தலை நாங்கள் நடத்துவது முடியாத காரியம். ஆக நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டியிருக்கின்றது. But as soon as possible we will hold the provincial council elections as well.
ஆகவே முடிந்த வகையில் மிக விரைவில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாகவும் இருக்கின்றோம். So we are in the process of fulfilling, ensuring that the priorities we set out for our government for our first year, that we are delivering on them in this year itself. எமது ஒரு வருட கால பூர்த்திக்குள் நாங்கள் மக்களுக்கு மிகவும் திறமையான சேவையை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையின் தாற்பயமும் எமக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். But there is lot more work to be done. அதை நாங்கள் மிகவும் இலகுவில் செய்து கொள்ள முடியாது. மிகவும் the cost of living is still too high. எமது வாழ்க்கை செலவானது மிகவும் உயர்வாக இருக்கின்றது. Our education systems, our health systems, all of this needs to be improved, needs to be strengthened. கல்வி முறைமை, சுகாதார கட்டமைப்புகள் மிகவும் வலுப்படுத்தப்பட வேண்டிய தேவை தற்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. People in this country have for years, since the 70s, there are lots of wounds that have to be healed. 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மக்களுக்கு பாரிய காயங்கள் அல்லது வரலாறுகள் காணப்பட்டிருந்தது. Our modern history has been a history of violence and conflict. எமது வரலாற்றிலே பல்வேறுபட்ட முரண்பாடுகள் பிறழ்வுகள் இருந்ததை நாங்கள் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. Too much blood has been shed in this country. ஏராளமான இரத்தங்கள் சிந்திய ஒரு நிலமாகவே ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்டது. So we need to also heal. இது போதுமானது. அவர்களை நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். நாங்கள் we think this is the best opportunity for all of us to come together as a country to start that healing process. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இதை நாங்கள் மிகவும் தவறவிடக் கூடாது. ஆகவே சரியான நேரத்தில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுத்து நாங்கள் எம்மை நாங்கள் வளப்படுத்த வேண்டும். So that work also has to be done. அந்த நடைமுறையானது தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. And we are committed to doing that. அதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். And we want to make sure that no part of the country, this is our vision, that no part of the country, no community, no group feels left out or excluded from what is happening in the country. நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன், இந்த நாட்டினுடைய எந்த பகுதியிலும் எந்த மக்களும் இந்த அபிவிருத்தியிலிருந்து விலக முடியாது. ஆகவே எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். That you feel that the government, that the president in Colombo and the parliament at Corte, that is your government representing you, working for you, whether you are in Karenagar, whether you are in Point Pedro, whether you are in Kandy, whether you are in Batiklo, whether you are in Donra, that all of you feel that the government you elected is working for you. ஆகவே நீங்கள் உங்கள் மனமாற நீங்கள் நினைக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டிலே அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களது உங்களுடைய ஜனாதிபதியாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்தவித வேறுபாடும் இல்லை. அதாவது வடக்கோ தெற்கோ யாழ்ப்பாணமோ காரைநகரோ காலியோ கம்மாந்தோட்டையோ எந்தவித வேறுபாடும் இல்லாது உங்களுடைய இந்த அரசாங்கத்திலே இருக்கிற ஜனாதிபதியினை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக அமைப்பது எமது கடமை. நீங்கள் விரும்பிய ஜனாதிபதி உங்களை ஆட்சி செய்கிறார். நீங்கள் விரும்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உங்களை உள்ளார்ந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயற்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். That is our commitment to you. அதுதான் எமது கடமை, எமது பொறுப்பு. So thank you very much for the historic and brave decision you made in 2024. ஆகவே இந்த ஆண்டானது மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதை கூறி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I know that you will make that same historic decision on the 6th of May. எனக்கு தெரியும் இந்த 6th of May அந்த ஆண்டில் நீங்கள் ஒரு வரலாற்று சாதனை செய்வீர்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். Let us all come together to build this country so that next time when I come to Karenagar, I can celebrate that people are returning to Karenagar because Karenagar is their place of choice to live, not to leave. நீங்கள் இந்த சாதனையை செய்ய வேண்டும். நான் அடுத்த தடவை இங்கு வருகின்ற பொழுது ஒரு பாரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருப்போம் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். Thank you very much. Vanakkam.